அன்ன வயல் புதுவையில் ஆண்டாள் அலங்கருக்கு பண்ணும் திருப்பாவை பல்வதியும் இன்னிசையால் பாடி கொடுத்தாலே நல் பாமாலை பூமாலை சூடி கொடுத்தாலே சொல்லு சூடி கொடுத்த சுடற்கொடியே தொல்வாவாய் பாடி அருளவல்ல பல்கையால் நாடினீர் வேங்கடவர்க்கென்ன விதியிந்தா இம்மாற்றம் நாம் கடவா வண்ணமே நல்கு. பாண்டியன் கொண்டாடப்பட்ட பிரான் வந்தான் என்று ஈண்டிய சங்கமெடுத்து உத வேண்டி வேதங்கள் ஓதி விருந்து கிழியறுத்தான் பாதங்கள் யாமுடையான் பெற்று. திருவாடிபுரத்தில் ஜெகத்துதித்தாள் வாழியே திருப்பாவை 30 செப்பினாள் வாழியே பெரியாழ்வார் பெற்றெடுத்த பெண் பிள்ளை வாழியே பெரும்புதூர் மாமுனிக்கு பெண்ணனாள் வாழியே 143 உரைத்தாள் வாழியே உயரரங்க கன்னி உகந்தளித்தாள் வாழியே மறுவாரும் திருவல்லி வளநாடு வாழியே மண்புதுவை மலர்கோதை மலர்பதங்கள் வாழியே. கோதை பிறந்த ஊர் கோவிந்தன் வாடுமூர் சோதியாய் மணிமாடம் தோன்றுமூர் நீதியாய் நல்ல பக்தர்கள் வாடுமூர் நான்மறைகள் ஓதுமூர் வில்லிபுத்தூர் வேதக்கனூர் பாதங்கள் தீர்க்கும் பரம நடிகாட்டும் வேதம் அனைத்திற்கும் வித்தாகும் கோதை தமிழ் ஐயன்றும் ஐந்தும் அறியாத மானிடரை இந்த வையம் சுமப்பதுதான் வம்பு. ஆண்டாள் எம்பெருமனார் ஜீயர் திருவடிகளே சரணம். நாமங்களில் நாராயணன் நாமமே உயர்ந்தது. கண்ணன் கழலினை நன்னும் மனமுடையீர் என்னும் திருநாமம் தின்னும் நாரணமே. நாமங்களிலே சிறந்தது நாராயணன் நாமமே. உயர்ந்தது, சிறந்தது, அழிவற்றது, சாசுவாசமானது, முக்தி தரவல்லது. ஆழியழ சங்கும் வில்லும் இழ திசை வாழி எழ தண்டும் வாழும் எழ அண்டம் மோட எழ முடி பாதம் எழ அப்பன் ஊழி எழ உலகம் கொண்டவாறே. திருவாய்மொழி. துயில் கொண்டிருக்கும் பரந்தாமன் எப்படி அவதரித்தான் என்பதை அழகாக காட்டுகிறான். மாலவனின் திருவடிகளே முற்றிலும் முழுதானது, முடிவானது. அவனின் காலடியில் உலக செல்வங்கள் கொட்டி கிடக்கிறது. உறங்குவது போல விழித்திருப்பவன். ஆனால் நம்மில் விழித்திருக்கும் போதே அவனை நாட தெரியவில்லை. அவதாரங்கள் பல எடுத்தான். கூர்மத்திலே அமுதம் தந்தான், மச்சத்திலே அசுரனை வென்றான், சிம்மத்திலே வழிகாண முடியாத இடத்தில் வழிகண்டான், கிருஷ்ணன் அவதாரத்திலே கீதை தந்தார், ராமனாகி தர்மம் காத்தார், பலராமனாகி ராஜ்ய நெறி விளக்கம் தந்தார், கல்கியாகி காலமுத்தி தரப்போகிறார். திசைகளை திறக்கும் திருப்பள்ளி எழுச்சி. பல்லாண்டுக்கு அதிகாரி கிடைத்தாலும் பாவைக்கு கிடைக்க மாட்டார்கள் என்பது முன்னோர்கள் தெரிந்துரைத்த முதுமொழி. ஆண்டாள் நாச்சியார் சங்க தமிழ் மாலை எத்துணை சிறப்புடையது என்பதைத்தான் இந்த மூதரை எடுத்து காட்டுகிறது. திருப்பாவையில் ஆழங்கால் பட்ட ஆச்சாரிய செயலரான ஸ்ரீ ராமானுஜர் தம்மை திருப்பாவை ஜெயர் என்றே சொல்லிக் கொண்டார் என்றால் திருப்பாவை பாடிய தெய்வப்பாவையின் சிறப்பை என்னவென்று சொல்வது. திவ்ய பிரபந்த வியாக்கியான சக்கரவர்த்தி பெரியவாச்சான் பிள்ளை சூடி கொடுத்த சுடற்குடியின் பெருமை எப்படி சொல்கிறார் தெரியுமா? தேக நிலத்தில் சிரத்தையுடைய சாதாரண மனிதர்களை விட ஆத்மஸ்வரூபம் அறிந்த ரிஷிகள் மிக உயர்ந்தவர்கள். ரிஷிகளை விட ஆழ்வார்கள் பன்மடங்கு உயர்ந்தவர்கள். மற்ற ஆழ்வார்களை விட பெரியாழ்வார் பன்மடங்கு உயர்ந்தவர். பெரியாழ்வாரை விட ஸ்ரீ ஆண்டாள் அநேக மடங்கு உயர்ந்தவர். எத்தனை அற்புதமான பாராட்டு மொழி இது! இத்தனை மாண்புக்குரிய மாதரசி ஆண்டாளின் 6வது பாசுரம். புல்லும் சிலம்பினுங்கால் என தொடங்குகிறது. திருப்பாவையில் முதல் திருப்பள்ளி எழுச்சி பாடல் இது. இதிலிருந்து 15ஆம் பாசுரம் வரை 10 பாசுரங்கள் வைகரை போதில் எழுந்து குளிர்ந்த நீரில் நீராடியவர்கள் படுக்கையில் படுத்து கொண்டிருக்கும் கன்னி பெண்களை கூட்டமாய் சென்று நாட்டமாய் எழுப்புவதாக அமைந்தது. அழகான அதிகாலை பொழுது அலுப்பே இல்லாமல் விடியலை வரவேற்கும் பறவைகள் எல்லாம் ஆனந்தமாய் விழித்தெழுந்து மாறி மாறி எழுப்புகிற ஓசை பூமி தாய்க்கான பூபாலம் கேட்க தொடங்கிவிட்டது. பெருமான் திருக்கோயிலில் சங்கு முடங்குகிறது. பூதனை என்னும் பேயாகி நின்றவள் தாயாகி வந்து நச்சுப்பால் ஊட்டிய போது பாலோடு சேர்ந்து உயிரையும் உறிஞ்சி குடித்த பாலகனை அசுர ஆற்றல் பெற்ற வண்டி வடிவில் வந்து மயக்கிய சகடாசுரனை தன் பிஞ்சு காலால் எட்டி உதைத்து எளிதாய் அடித்த மாதவனை பார்க்கடலில் பாம்பனை மேல் பள்ளி கொண்டிருக்கும் அந்த பரந்தாமனை மனத்தில் நினைத்து முனிவர்கள் யோகிகளும் ஹரிஹரி என்று உச்சரிக்கிறார்கள். பறவைகளின் குரலோசை, படபடக்கும் சிறகோசை, வெள்ளச்சங்கின் விழியோசை, முனிவர்கள் உச்சரிக்கும் நாமாவளியின் ஓங்கார ஒலியோசை, இத்தனை ஒலி கேட்டும் எங்களது மொழி கேட்டும் விழிமட்டும் திறவாமல் விழுந்து கிடக்கிறாயே, எழுந்து வாருங்கள் இளம்பிள்ளைகால், உடலும் உள்ளமும் ஒரு சேர குளிர்ந்து அந்த உத்தமனை பாடி பரவுவோம் என்று ஆயர்பாடி பெண்கள் ஆனந்த் பரவசத்தில் அடைத்து மகிழ்வதாக இந்த பாடல் அமைந்திருக்கிறது. வழக்கம் போல இந்த பாசுரத்தில் சூடி கொடுத்த சுடற்குடி பாடி கொடுத்திருக்கும் பைந்தமிழ் பாலும் தெளிதேனும் பாகும் பருப்பும் போல இனிக்கிறது. புல்லும் சிலம்பின என்னும் தொடரில் வரும் உண்மை உயர்வு சிறப்பு உண்மை. மனிதர்களை விட விவேகம் நிறைந்தவை பறவைகள். சூரியன் தலையெடுக்க முடியாத மழைக்காலத்தில் கூட விடியலை கண்டுகொள்ளும் விவேக பறவைகளுக்கு உண்டு. பறவைகள் ஒலி எழுப்பிய பிறகுதான் கோழி கூவும். கோழி குரல் கேட்ட பிறகுதான் கோயில் சங்கு ஒலிக்கும். சங்கு ஒலித்த பிறகுதான் சாதகர்கள் விழிப்பார்கள். ஆக சங்கிலி தொடரான பள்ளி எடிச்சை தொடங்கி வைப்பவை பறவைகள் தான்.
என்பதைத்தான் உயர்வு சிறப்பு உண்மை கொடுத்து நம்மை மகிழ்கிறாள் ஆண்டாள். அது மட்டுமல்ல, புள்ளரையின் கோயிலின் வெள்ளை விழிசங்கின் பேரறவும் கேட்டிலேயோ என்பதிலும் ஒரு அழகு மிளிர்கிறது. ஒலிப்பது வெறும் சங்கு அல்ல, அது விழிசங்கு. ஒலிப்பது மட்டுமே அதன் நோக்கம் அல்ல, அதாவது அழைப்பதுதான் அதன் நோக்கம். புள்ளரையன் கோயிலுக்கு புறப்பட்டு வாருங்கள் வாருங்கள், நம் புருஷோத்தமன் புகழ் பாடுங்கள் பாடுங்கள் என்று அழைக்கிறாள். சங்குலியை அலட்சியப்படுத்தலாமா என்று அறைகூல் விடுகிறாள் ஆயர்குலப் பெண்கள். சங்க காலத்தில் அரசர்களை எழுப்ப பள்ளி எழுச்சி பாடிய வரலாறு உண்டு. அதே போல சமய குறவர்கள் ஒருவராகிய மாணிக்க வாசகர் சிவபெருமானுக்கு பள்ளி எழுச்சி பாடினார்கள். தொண்டரடிப்புடியாழ்வார் திருமாலுக்கு பள்ளி எழுச்சி பாடினார்கள். நம் ஆண்டாள் நாச்சியார் ஆழி மழைக்கண்ணனை ஆராதிக்க ஆயர்குலப் பெண்களை ஆதாரமாக்கி ஆபக்குவ ஆன்மாக்களுக்கு பள்ளி எழுச்சி பாடி இருக்கிறார்கள். இந்த பாசுரம் நினைத்து நினைத்து நெகிழ்ந்து மகிழ்ந்து இன்புறத்தக்கது. நாளைக்கு சந்திப்போம். நன்றி, வணக்கம்.